ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவில மகாநதி சீரியல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாரியான ஒரு ப்ரமோ தான். பாட்டி வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, இந்த சொத்து இல்லாம எப்படி உன்னால வாழ முடியும்? அப்படிங்கிற மாரி. "காவேரி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்கறதுக்கு விஜயோட பதில், "காவேரி மட்டும் இருந்தா, இது மாரி 3 மடங்கு சொத்து வந்து நான் சம்பாதிச்சுக்குவேன்." அப்படிங்கிற மாரி விஜயோட அந்த கான்ஃபிடென்ட். ஏன்னா, காவேரி மாரி ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தா, எத வேணா சாதிக்கலாம் அப்படின்னு அவரோட மனசுல ஆணித்தனமா நம்புறாரு. "காவேரி மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லி, இந்த சொத்தும் வேணாம், அ எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. என்னது இது? அவரோட சொத்த வாங்கிக்கிட்டு, அவரையே ஒண்ணும் இல்லாம அனுப்பி விடுறா மாரி. இப்போ சித்தப்பாக்கு, சித்திக்கு ரொம்பவே ஃபேவர் ஆயிடும். விஜயும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. தாத்தா, பாட்டி மட்டும் தான். விஜய் இல்லாததுனால நான் ஆஃபீஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்றேன்னு சொல்லி அஜயும் உள்ள வந்துருவாரு. இங்க சித்தப்பா எப்படியெல்லாம் சொத்த அபகரிக்கலான்னு பார்க்க போறாரு. அப்கமிங் தாத்தா, பாட்டிக்கு இவங்களால ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய். சொத்து, பதவி, வசதி எல்லாத்தையும் விட்டு வெறும் விஜயா வந்திருக்கேன். இப்ப என்ன ஏத்துக்குவாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. வெறும் அந்த துணி பையோட, அந்த ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு அங்கருந்து. கார் கூட கொண்டு வரல. நடந்தே வந்திருக்காரு. சாரதா அம்மாவோட முடிவு என்னவா இருக்க போகுது? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. கண்டிப்பா விஜய் வந்து ஏத்துப்பாங்க. ஆ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். காவேரி அண்ட் சாரதா 2 பேருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா, தான் மகளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிற அம்மாவும், தனக்காக தான் புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருன்னு காவேரியும் கண்டிப்பா அந்த ஒரு ஹேப்பியா இருக்கும் அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.